கேவாஸ் 2024ல நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஃபேண்டசி சீரியஸ். இந்த சீரிஸ் உடைய கதையை பார்த்தலாம். இந்த சீரீஸ்ல மொத்தம் 3 உலகத்தை காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உலகத்துல ஒரு அரசன் தன்னுடைய ஆட்சியை சூப்பரா பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அவனுடைய முகத்துல ஒரு சின்னதா ஒரு கோடு ஒன்று விடும். இந்த கோடு விழுந்த உடனே தன்னுடைய ஆட்சி கீழ் நோக்கி போகும் அப்படிங்கிற உணர்வான். உடனே இதுக்கு என்னவெல்லாம் பண்ணணும், இது எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற சம்பவத்தை அவன் செஞ்சுட்டு இருப்பான். அது மாதிரி ஒரு வேவ் போயிட்டு இருக்கும். இன்னொரு உலகம் பூமியை காமிப்பாங்க. பூமியில 2 கப்பல்ஸ் இருப்பாங்க. அந்த 2 கப்பல்ல ஹீரோயினி அவங்க இறந்துருவாங்க. அவங்க இறந்த உடனே அவங்க இறந்தவங்க எல்லாம் ஒரு உலகத்துக்கு போவாங்க. அந்த உலகத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அங்க ஒரு சில சடங்குகள் சாங்கியங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வேவ் போயிட்டு இருக்கும். இன்னொரு உலகத்துல ஒருத்தர் தன்னுடைய ஓன் பிரதரை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்கள தேடிட்டு போவாங்க. அப்படி தேடிட்டு போகும்போது அவங்களுக்கு என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படும், அவங்களுக்கு என்னவெல்லாம் சம்பவம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வேவ் போயிட்டு இருக்கும். இந்த 3 உலகத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு உலகம் ஒன்று இருக்கும். அங்கதான் கடவுள்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் இறுதியில எப்படி இவங்களுக்குலாம் எப்படி கனெக்ட் பண்றாங்க, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோட ஒன்லைன். இப்போ இந்த சீரீஸோட பாசிட்டிவ்னு பார்த்தாவே இந்த 3 உலகத்தையும் அழகாக காமிச்சிருப்பாங்க. அப்படி ஃபேண்டசியாக காமிச்சிருப்பாங்க. ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் உலகம் அந்த அரசன் தனக்கு வந்து ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற உணர்வான். அதுக்கெல்லாம் அவன் ஒரு சில விஷயங்களை செய்வான். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ஒரு புதுமையாக இருக்கும். யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த உலகத்தை காமிப்பாங்க. அதே மாதிரி பூமியில இவங்க இறந்த உடனேயே அந்த இறந்தவங்களோட உலகத்துக்கு போயிடுவாங்க. அங்கே பார்த்தா நிறைய சடங்குகள் செய்வாங்க. நெத்தியில காசு வச்சு அது காசு வைக்கிறீங்களா, ஒன்று காசு வைக்காதீங்களா, அப்படி ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ்ல நமக்கு புரியாத ஒரு சடங்குகள் நிறைய செய்வாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே புதுமையா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு உலகத்துல இன்னொரு பொண்ணு வந்து தன்னுடைய பிரதர் வந்து தேடி போவாங்க. அப்படி தேடி போகும்போது நிறைய சம்பவம் அப்படின்ட்டு அதை காமிப்பாங்க. இப்படி 3 வெவ்வேறு தனிப்பட்ட ஒரு ஃபேக்டர் அப்படி காமிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புதுமையான சீனா இருந்தது. ஸ்கிரீன் பிளே பார்த்தா ஓரளவுக்கு சுமாரான ஒரு ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எல்லாமே புதுசா தெரியுது. அழகா சூப்பரா உருவாக்கி இருப்பாங்க. மியூசிக் நல்லா இருக்கு. படத்துடைய சினிமோடதுக்கு ஹை குவாலிட்டி விஷயம் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கு தனது தமிழ் டபுள் வயசு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சீரிஸோட மைனஸ்னு பார்த்தாவே ஸ்கிரீன் பிளே தாங்க. ஏன்னா இந்த சீரிஸ் எனக்கு வந்து பயங்கரமான அட்வென்ச்சர் வேணும், அப்படி இப்படி வேணும் அப்படின்னு இந்த சீரிஸ் செட் ஆகாது. ஏன்னா செகண்ட் ஹாப்லாம் ட்விஸ்ட் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணவே இல்லை. ரொம்ப லாங்காக எடுத்துட்டாங்க. மொத்தமாக 8 எபிசோடு இருக்கு. அந்த 8 எபிசோடுக்கு கொஞ்சம் லாங்காக கொண்டு போயிட்டாங்க. இது வந்து பொறுமையாக பார்க்கணும். ரொம்ப அவசரப்பட்டு எனக்கு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம்னா அவ்வளோதான், ஒன்றுமே புரியாது. புரியாத புதிதாக இருக்குது. ஏன்னா பூமியில் நடக்கிற உலகத்துக்கு மட்டும் நமக்கு புரியுது. மற்ற உலகத்தில் நடக்கிற அந்த விஷயங்கள் சில விஷயங்கள் நமக்கு புரியவே இல்லை. என்னடா அவங்க பாடு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா புரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறது லேட்டாகவும். ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அப்படி கவனிச்சா மட்டும்தான் இந்த சீரிஸ் நமக்கு புரியும். இல்லைன்னா கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி தான் இருக்கும். என்னடா இப்படி எடுத்து வச்சுக்கிறாங்களே அப்படின்னு தான் இருக்குது. இந்த சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சீரிஸ் அந்த மாதிரி சீரிஸ்லாம் எதுவுமே இல்லை. முதல்ல சூப்பராக சுமாராகனா இந்த சீரியஸ் நல்லா புரிஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான சீரியஸ். அதே புரியாமல் பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பாக இது செட் ஆகாது. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்கள் கவி பாருங்க.